எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் நம்பர் 4ன்னு இருந்ததுன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப் டு 4 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி அதனுடைய டோட்டலை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதை ட்ரை பண்ணலாம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். கெட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அது 0ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு இண்டெக்ஸ் பண்ணிக்கிறோம், இன்ட் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் மேத். ஸோ மேத் அப்படிங்கிறது இங்கே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம், இம்போர்ட் மேத். ஓகே, இப்போ மேத் டாட் பவர் ஆஃப் i,2. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஃபைனலாக இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது சம்மை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, பிரிண்ட். இப்போ n ஈக்குவல்ஸ் ஒரு 4ன்னு வச்சுக்கலாம். பிரிண்ட் sum of squares of first n natural numbers is get sum of squares of n. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை இன்புட் வாங்குற மாதிரி பண்ணணும். இப்போ 4ன்னு வச்சுருக்கிறது போல் இன்புட். ஸோ பிரிண்ட் ஃபைண்டிங் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். Enter n value. n equals int of input of ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோம். 5 55 4 30. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். அதில் 1ல் இருந்து நம்ம என்ன நம்பர் அனுப்புகிறோமோ அந்த நம்பர் வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேரியபிளில் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. அதனுடைய ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே பவர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது சிம்பிளாக இருக்கிறதுனால i*i கூட போடலாம். 4. ஸோ அதே ரிசல்ட் தான். ஓகே, இந்த மாதிரியும் போடலாம். போட்டு அதை சம் பண்ணிக்கிறோம், அக்யூமுலேட் பண்ணிக்கிறோம் ஒரு இடத்துல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் அக்யூமுலேட்டர். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் 0ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனுடைய வேல்யூவை அதே வேரியபிள் கூடயே சம் பண்ணி அதே லொக்கேஷன்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு பேர் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க.
ஸோ அந்த மெத்தடை பயன்படுத்தி என்ன பண்ணுறோன்னா இந்த இது டோட்டல் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சம் கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம இங்கே இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட் நம்பரை நம்ம ஃபைனலாக ரிசல்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட் n odd integers. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் n ஈக்குவல்ஸ் 3 3ன்னு இன்புட் கொடுத்தோம்னா 1 cube 3 cube 5 cube இதனுடைய டோட்டல் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணணும். இதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பராக ட்ரை பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. புரிஞ்சாலும் ஒரு முறை பார்க்காம நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆஃப் த ஹேண்ட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நல்லா வரும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுன்னா support@collectiva.in அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.